வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது அரசியல் களம். நான் உங்கள் அமீர். பக்ரீத்து நெருங்கி வர இருக்கிற இந்த சூழலில் நீங்கள் மாட்டிறைச்சி உண்பதையும் விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வைக்கிறாரு. அந்த கருத்தை வச்சவர் வடநாட்டு ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும்போது சொன்ன ஒரு பேரறிஞர் அவர் அந்த வடநாட்டு பத்திரிகைகளுக்கு அளித்த பேட்டியினுடைய கருத்து பிடிவை நான் இந்த காணொலியில் உங்களுக்கு தரேன். அவரை பற்றி முதல்ல நம்ம பார்ப்போம் வாங்க. அவர் மௌலானா முகமது ஷஃபீக் காசிமி, கொல்கத்தாவுடைய வரலாற்று சிறப்புமிக்க நகோதா மசூதியுடைய இமாம், ஆன்மீக தலைவர். அவர் விலங்கு வதை தடை சட்டம் இருக்குல்ல, குறிப்பாக மேற்குவங்கத்தில் அந்த தடை சட்டம் 1950 அப்போ இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அதில் மாடுகளை அந்த பட்டியலில் இருக்கிற அத்தனை மாடுகளும், ஏற்கனவே போன வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன், ஒரு வாட்டி அது பாருங்கள். அந்த பட்டியல் ஆரம்பத்திலேருந்து இருக்குது, அந்த சட்டம் இயற்றிய அந்த நாட்களிலேருந்து இருக்குது. ஒவ்வொரு அரசும் முஸ்லீம்களுடைய வாக்குக்காக அதை கண்டும் காணாமல் அதை புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ வந்திருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கிற பிஜேபி அரசு அதை கடுமையாக செயல்படுத்த முனைகிறது. அதுவும் புதிய சட்டம் கிடையாது. அந்த ஷரத்தும் அந்த 14 வயதுக்கு மேற்பட்ட இந்த மாடுகளை தான் விற்பனை சந்தைக்கு கொண்டு போகணும்னு சொல்கிற அந்த பிரிவும் ஏற்கனவே இருந்த பிரிவு தான், அமலில் இருந்த பிரிவு தான். இந்த கடுமையான சட்ட பிரிவு மற்றும் அமல்படுத்துகிற இந்த இதில் தகுந்த கட்டமைப்புகள் இல்லாதனால நிறைய பாதிப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் குறிப்பாக இதில் பயனாளர்களாக இருக்கிற ஏழை எளிய விவசாயிகளான இந்து மத சகோதரர்கள் இருக்காங்கள்ல, அவங்க ஒரு மாடை 25,000 ரூபாய்க்கு வாங்கி இந்த நாளில், பண்டிகை நாட்களில் 1 லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க. கணிசமான வருவாய் பெறுறாங்க. அது இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுதுன்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு கருத்து அது. இத்தகைய ஒரு சட்ட நிர்பந்தம், சட்டம் கடுமையான அமல்படுத்துதல், பிறகு அதனால் விளைகிற அந்த விளைவுகள், கடுமையான விளைவுகள், சிறை தண்டனை, அபராதங்கள், இதிலேருந்து தவிர்த்துக்கிறதுக்கு அவர் ஒரு மாற்று கருத்தாக சொல்கிறாரு. மாடுகளை நீங்கள் குர்பான் பண்ணுறதை தவிர்த்துக்குங்க. அதே மாதிரி மாட்டு இறைச்சி உண்பதையே நீங்கள் விட்டு விடுங்க. இது இந்தியாவுடைய பன்முகத்தன்மை வாழ்ந்த ஒரு சூழலில் பிற மதத்தவர்களுக்கு, மத உணர்வுகளுக்கு ஒரு மதிப்பளிப்பதாக இருக்கும். சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு சமூக அமைதி சூழல் நிலவுன்னு சொல்லிட்டு திருநாளில் முஸ்லீம்கள் மாடுகளுக்கு பதிலாக ஆடுகளை அவங்க குர்பானி பண்ணலாம். ஆடுகளை பெரும்பான்மை வளர்க்குறது முஸ்லீம்களாக இருக்கிறதுனால இந்த ஏழை விவசாயிகள், இதனால் அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படும், அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர். ஆடுகளை நீங்கள் பலியிடுவதற்கான அந்த இதில் முயற்சி பண்ணுங்கள். பசு தேசிய விலங்காக அறிவிச்சிட்டோன்னு சொன்னால் இந்த சண்டை சச்சரவுங்க, மாட்டு இறைச்சி வச்சுருக்கான், பசு மாட்டு இறைச்சி சொல்லி அடித்து கொள்வது, சித்திரவதைகள் பண்ணுறது, இதெல்லாம் தடையாயிடும். மாடு அறுப்பது, அதை ஏற்றுமதி செய்வது, இது எல்லாத்தையும் நம்ம தடை பண்ணிடலாமே. எதுக்கு நம்ம சமூக அமைப்பில், இந்திய சமூக அமைப்பில் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவுகள் இருக்குது. அப்படி இந்த தடை உத்தரவில் வைக்காமல், இரட்டை அளவுகோல் வைக்காமல், நடுவண் அரசு ஏற்றுற அந்த புதிய சட்டத்தில் எல்லா சமூக மக்களுக்கும், எல்லா மதத்துடைய மக்களுக்கும் பொருந்தமாக இருக்கணும். இந்த சட்டம் எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு சொல்லிட்டு யாருக்கும் விலக்கு தரக்கூடாது. உலகத்திலேயே மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்ணுறதில் 2வது இடத்துல நாம் இருக்கோம். அதே நேரத்தில் மாட்டு இறைச்சி வச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு திறந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அடித்து சாவடிக்கிற வரைக்கும், கொல்ற வரைக்கும், அவல நிலையிலையும் இந்திய மக்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்காங்க. மௌலானா முகமது ஷஃபீக் காசிமி அவருடைய பேட்டியினுடைய அந்த கருத்து பிழிவு இது தான். இதை முஸ்லீம்களும் நடுவண் அரசும் செயல்படுத்தினா நாட்டில் நல்லிணக்கமும் இருக்கும், அமைதியும் தவழும், பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்துடும் இல்லையா?